පසුගිය කාල සීමාව තිබුණල එක් දින සේවාව සඳහා கடந்த காலங்களில் ஒரு நாள் சேவைக்காக நீண்ட வரிசை காணப்பட்டது. தற்போது அந்த நிலைமையை முழுமையாக மாற்றுவதற்கு எங்களுக்கு முடிந்துள்ளது. ஒரு நாள் சேவையை மிகவும் வினைத்திறனாக முன்னெடுக்க எம்மால் முடிந்துள்ளது. எம்மிடம் உங்களது விண்ணப்பங்களை கையளித்ததன் பின்னர் 4 மணித்தியாலம் எனும் குறுகிய காலத்தில் உங்களது கைகளில் கடவுச்சீட்டுகளை வழங்க முடியும். 30 நாட்களில் சாதாரண சேவைக்கான கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். 5 பிரதேச அலுவலகங்கள் காணப்படுகின்றன. அண்மையில் யாழ்ப்பாண அலுவலகம் திறக்கப்பட்டது. அதற்கு முன்னர் குர்நாகல், வவுனியா, மாத்தறை மற்றும் கண்டி அலுவலகங்கள் காணப்பட்டன. அந்த அலுவலகங்களில் உதவி கட்டுப்பாட்டாளர் அல்லது பிரதி கட்டுப்பாட்டாளர் இருப்பார். அதனூடாக ஒரு நாள் சேவை மற்றும் சாதாரண சேவையினூடாக கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடிந்தாலும் ஒரு சில கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. ஒரு அதிகாரியினால் விநியோகிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை உள்ளது. ஒரு நாள் சேவையில் 200 கடவுச்சீட்டுகளையும் சாதாரண சேவையில் 100 கடவுச்சீட்டுகளையும் பிரதேச அலுவலகத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். தூர இடங்களில் உள்ளவர்கள், குறிப்பாக வடக்கில் உள்ளவர்கள் வவுனியா மற்றும் யாழ் அலுவலகங்களில் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். மாத்தறை மற்றும் கண்டி அலுவலகங்களின் ஊடாக கிழக்கில் உள்ளவர்களும் சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். மேலதிகமாக குர்நாகல் காரியாலயத்தின் ஊடாக சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். பத்திரமுல்லையில் உள்ள பிரதான காரியாலயத்துக்கு வருகை தர வேண்டிய கட்டாயம் இல்லை. ලබා ගැනීමටත් හැකියාව තිබුණා. ඒ නිසා අනවශ්‍ය පරිදි බත්තරමුල්ලේ ප්‍රධාන කාර්යාලයටම පැමිණීමේ අවශ්‍යතාවයක් නැහැ. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் மாதாந்த வருமானம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். විශේෂයෙන්ම අපේ මාසික ආදායම බිලියන மாதாந்த வருமானம் 3 முதல் 5 பில்லியன் வரை காணப்படுகிறது. அரசாங்கத்துக்கு வருமானம் ஈட்டித்தரும் 5 நிறுவனங்களுக்குள் நாம் இருக்கின்றோம். விரைவில் ஆவணங்களை பெற்றுக்கொள்ளாது இலத்திரனியல் தொழில்நுட்பத்தினூடாக கடவுச்சீட்டுகளை வழங்க நாம் எதிர்பார்க்கின்றோம். விரைவில் அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். ඒක මම හිතන්නේ නුදුරු කාලෙදීම සිදු වේවි.